அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொள்ளாச்சி பண்ணையார் ரியல் எஸ்டேட்லேருந்து கார்த்திக் பேசுகிறேங்க. நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தார் ரோடு ஃபேஸில் வந்திருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. இதாங்க ரோட்லேருந்து அப்படியே இந்த கண்ணு தனம்புள்ள இருக்குங்களா, அப்படியே இந்த லேண்டு தாங்க. ரோட்லேருந்து டைரெக்டாக நீங்கள் லேண்டுக்குள்ளே போய்க்கலாம். நீங்கள் யாரோட லேண்டுக்குள்ளேயும் போக வேண்டியதில்லை, நம்ம டைரெக்டாக தார் ரோட்லேருந்து நம்மளோட லேண்டுக்குள்ளேயே போயிடலாங்க. மரத்தோட வயசு பாருங்கள், பார்த்தீங்கனாலே தெரியும். எல்லாம் வயசுங்க, ஒரு 6லேருந்து 7 வயசு இருக்கக்கூடிய தென்னை மரம். இப்போ தான் காப்புக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜு. உள்ளுக்குள்ளேயே வாழை ஊடுபயிராக பண்ணியிருக்கிறாங்க. வாழை ஊடுபயிராக பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி சௌகரியம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நினச்சி பார்த்துக்குங்க. தண்ணி சௌகரியம் நல்லா அருமையான தண்ணி சௌகரியங்க. மொத்தம் இதில் 3 ஏக்கர் இருக்குது. 3 ஏக்கரில் 2 ஏக்கர் வந்து தென்னை ப்ளஸ் ஊடுபயிரை வந்து வாழை போட்டிருக்காங்க. 1 ஏக்கர் எம்டி லேண்டாக இருக்குங்க. மொத்தம் 3 ஏக்கர். தண்ணி சௌகரியம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு இடம். உங்களுக்கு பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் ரோட்டில் கோவில்பாளையத்துலேருந்து மேற்க வந்தீங்கன்னா சூளக்கல்லேருந்து மறுபடியும் ஒரு 5 கிலோமீட்டர் மேற்க வந்தீங்க அப்படின்னா இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல ஒரு சூப்பரான காப்பு பிடிச்சிருக்குது. எல்லா மரமுமே நல்லா ஒன்று சொன்ன மாதிரி நல்ல காப்பு இருக்குது. எந்த பாடுபாசையும் கிடையாது. ஃபுல்லாக உங்களுக்கு ட்ரிப்ரிகேஷன் போட்டிருக்காங்க. வாழைக்கும் ட்ரிப்ரிகேஷன் போட்டு தான் உள்ள வாழை பண்ணியிருக்காங்க. காப்பு பாருங்கள், தென்னை மரம் எந்தளவுக்கு காப்பு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. வாழையும் அப்படித்தான், ஒரு 4 மாதம் வாழை, இன்னொரு 6 மாதம் போனால் ஈல்டு எடுக்கலாம். இந்த லேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக ஒரு கிணறு வந்துடுதுங்க. ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுது. இதெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் காட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுது. கிணத்துல தண்ணி நல்லா இருக்குதுங்க. இந்த 3 ஏக்கருக்கு தேவையான தண்ணி உங்களுக்கு சௌகரியமாக இருக்குது. அதே மாதிரி இந்த 3 ஏக்கர் வாங்கி யாராவது ரீசேல் பண்ணணுன்னு நினச்சிங்கனாலும் கூட ரீசேலுக்கு ஆகும். ஒரு 2 ஏக்கர் நம்ம தனியாக வச்சு பண்ணலாம், 1 ஏக்கர் நம்ம தனியாக வச்சு ரீசேல் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாங்க. அப்படியே மரமெல்லாம் ஒரே க்ரீனிஷாக இருக்குதுங்க. நல்ல ஒரு செம்மண் பூமி. மரத்தில் வந்து உங்களுக்கு இப்போ தான் காப்பு ஏறிட்டு இருக்கிற ஸ்டேஜ். இன்னொரு 1 வருஷம் போச்சு அப்படின்னா சூப்பரான காப்பு. எல்லா மரமுமே நல்லா காப்புக்கு வந்துடுங்க. எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஏக்கருக்கு வந்து ஒரு 140லேருந்து 150 தென்னை மரம் வரும். ஒரு 3000 காயிலேருந்து ஒரு 4000 காய் வரைக்கும் உங்களுக்கு சீசனில் தேங்காய் வருங்க. ஒரு காய் இன்றைக்கி ரேட்டு விட்டுருங்க, இன்றைக்கி ரேட்டு 30 ரூபாய்க்கு மேலே போயிட்டுருக்கு. ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு 15 ரூபான்னு வச்சிங்கனாலும் கூட ஒரு 3 வண்டி வந்துச்சுனாலும் கூட ஒரு 50,000 ரூபா மாதம் இதுலேருந்து நீங்கள் வருமானம் பார்க்கலாம். இதுதான் நான் சொன்ன உங்களுக்கு கிணறு. புதுசாக வெட்டியிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் வெட்டுறதுமே இருக்குது. தண்ணி வந்துருச்சு, பார்த்தீங்கனாலும் தெரியும் உங்களுக்கு. தண்ணி வெள்ளம் காட்டியிருப்பாங்க பாருங்கள், கீழே தண்ணி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. வெட்டவே பாதி வெட்டும்போதே தண்ணி வந்துருச்சு. இன்னொரு கொஞ்சம் மட்டும்தான் வெட்டுவாங்க. இந்த கிணறு அப்படியே நம்மளுக்கு வந்துடுதுங்க. கூடவே ஒரு சர்வீஸ் இருக்குது, இபி, அது நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ப்ளஸ் வந்து ஒரு போரும் இருக்குது. இது எல்லாமே வந்துடும். 3 ஏக்கருக்கு தனி கிணறு, தனி சர்வீஸு, ப்ளஸ் தார் ரோடு ஃபேஸு, இளங்கன்று, இதெல்லாம் சேர்ந்து ஒரு அட்டகாசமான தோப்புங்க. இந்த லேண்டுக்கு லேண்ட் ஓனர் கேட்கக்கூடிய ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் 75 லட்ச ரூபா சொல்கிறாருங்க. இதுலேருந்து குறைச்சி பேசி வாங்கலாமுங்க, நெகோஷியபிள் தான். இந்த லேண்ட் எல்லாமே இதுக்கு சேர்ந்தது தாங்க. அருமையாக இருக்கும். கிழமைக்கு நீலியாக இருக்குது. சும்மா அகலம் கம்மியாகவும் கிழமைக்கு நீலியாகவும் இருக்குது. கோழிப்பண்ணையில் சூப்பரான லேண்ட்.